பிரெண்டா என்ற பொண்ணுக்கு மவுண்ட் கிளைம்பிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவளுக்கு ரொம்ப பயம். ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம இந்த மவுண்டனுக்கு போலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பிரெண்டாக்கு பயம் இருந்துச்சு. ஆனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம எப்படியாவது ஜாலியா போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஒரு பெரிய கிரானைட் மலை முன்னாடி நிக்கும் போது பயம் இருந்தாலும் அந்த கேர் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் அந்த கயிறை பிடிச்சிட்டு கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்சம் மேல போன அப்புறம் அங்க ஒரு சின்ன ஒரு லெட்ஜ்ல நின்னுட்டு அப்படியே பிரெத் எடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. அப்ப திடீர்னு என்னாச்சுன்னா அவங்க கையில பிடிச்சிட்டு இருந்த அந்த சேஃப்டி ரோப்பு பிரெண்டாவோட கண்ணுல அப்படியே பட்டுடுச்சு, தெரியாம பட்டுடுச்சு. படும்போது அவங்க கண்ணுல போட்டிருந்த அந்த கான்டாக்ட் லென்ஸ் என்ன செய்துச்சுன்னா வெளியே விழுந்துடுச்சு. அந்த கயிறு பட்டுதான் அப்படி கண்ணு பார்க்கும்போது அந்த லென்ஸ் விழுந்துடுச்சு. ஆனா எங்க விழுந்துடுச்சுன்னு தெரியல. உடனே அவங்கள மேல விழுந்துச்சான்னு பாக்குறாங்க, இல்ல. ஆனா கீழே குனிஞ்சு பார்த்தா 100 feet டிராப் கீழே இருக்கு. மேல பார்த்தா அப்படியே ஒரு 100 அடி மேல போக வேண்டியது இருக்கு. இவங்க சென்டர்ல இருக்காங்க. என்னடா இது இப்படி கான்டாக்ட் லென்ஸ் விழுந்துச்சு, கண்ணு வேற நமக்கு சரியா ஒரு பக்கம் தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம் அவங்களுக்கு. சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணா அதை தேடிக்கிட்டுன்னு சொல்லி திருப்பி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்படியே கண் பார்வை கொஞ்சம் பிளரியா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு கீழே வந்துட்டாங்க. கீழே உக்காந்துட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரட்டும் அப்படின்ட்டு உக்காந்துட்டு இருக்கும் போது அவங்க கடல் கிட்ட சொல்றாங்க, கடவுளே இந்த கான்டாக்ட் லென்ஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்டுட்டு சொல்றாங்க, நீங்க மலையெல்லாம் பாக்குறீங்க, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும்பா. ஆனா உங்களுக்கு இந்த மலை எல்லாம் டீட்டெயிலா தெரியும். அங்க உள்ள ட்ரீஸ், லீவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு கடல் கிட்ட மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கா. அவளுக்கு அப்போ ஒரு பைபிள் வேர்ஸ் ஞாபகம் வந்துச்சு. கர்த்தருடைய கண்கள் உலகெங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் எதுவுமே என்னாகாது, மிஸ் ஆகாது. ஏதாவது தொலைஞ்சி இருக்கு அப்படின்னு இருந்தாலும் நமக்கு தெரியாது, ஆனா கடவுளுக்கு தெரியும். ஆனா அதுல ஒரு நன்மை இருக்கும். இவ அதை நினைச்சிட்டு என்ன செய்த அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. சோ இன்றைய தாட் நமக்கு என்னன்னா, ஏதாவது நீங்க வாழ்க்கையில தொலைச்சிருக்கீங்களா, இது கிடைக்கலேன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. தேவனுடைய கண்கள் உலகெங்கும் சுற்றி கொண்டு உலாவிக் கொண்டிருக்கிறது. அவரிடம் கேளுங்க, அவர் கண்டிப்பா என்ன செய்வார், உங்களுக்கு அதை திரும்பவும் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோட உறங்க செல்லுங்க. தேவன் உங்களுக்கு சமாதானமான நித்திரை தருவாராக. ஆமீன். குட் நைட்.